வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். இக்கேள்வியானது நீட் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியில என்னென்ன முக்கியமான கான்செப்ட்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசோனேற்றம், அதாவது ஓசனாலைசிஸ் மற்றும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு வந்து பெயரிடுதல், அதாவது நாமன்கிளேச்சர். இந்த 2 முக்கியமான கான்செப்ட் வந்து இந்த கேள்வியில கவர் ஆயிருக்கு. சரி, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேர்மம் எக்ஸ், அதாவது காம்பவுண்ட் எக்ஸ் ஆனது ஓசோனுடன் வினைபுரிந்து அதைத் தொடர்ந்து ஜிங்க் மற்றும் வாட்டருடன் வினைபுரியும் பொழுது சேர்மம் எக்ஸ் ஆனது ஃபார்மால்டிஹைடு மற்றும் 2 மெத்தில் புரோப்பனலை விளைபொருட்களாக, அதாவது ப்ராடக்டாக கொடுக்கிறது. இங்க சேர்மம் எக்ஸ் என்பது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. கீழே வந்து நமக்கு 4 காம்பவுண்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம காம்பவுண்ட் எக்ஸோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு அதற்கு பெயரிடணும். பெயரிட்டு முடிச்ச உடனே கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு சரியான விடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இங்க ஓசோனேற்றம், அதாவது ஓசனாலிசிஸ பத்தி பேசியிருக்கனால முதல்ல அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரி, வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேள்வியில என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு? ஓசோனேற்றம், அதாவது ஓசனாலைசிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஓசனாலைசிஸ் ரியாக்ஷன் படி ஒரு அல்கீன் ஓசோன் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு ஓசனைடு அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் நம்ம ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜுக்கு உட்படும். ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜுக்கு உட்படுது அப்படின்னா என்ன பயன்படுத்துகிறப்ப அப்படின்னா, ஜிங்க் மற்றும் வாட்டர் பயன்படுத்துகிறப்ப ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜுக்கு உட்பட்டு நமக்கு இந்த மாதிரி 2 கார்பனைல் காம்பவுண்டுகள் வந்து உருவாகும். அதைத் தொடர்ந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பை ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இந்த மாதிரி கட் பண்ணுங்க. அதே போலவே இங்கிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஆக்சிஜனை மட்டும் விட்டுறணும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விட்டுட்டு இது 2 ஹாஃபாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் தான் நமக்கு கீட்டோனாக கிடைச்சிருக்கு. இங்கிட்டு இருக்கக்கூடிய ஹாஃப் தான் நமக்கு ஆல்டிஹைடாக கிடைச்சிருக்கு. இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அல்கீன் எடுத்துக்கோங்க. குறுக்க ஒரு கோடு போடுங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் போடுங்க. இப்போ இதை 2ஆ வெட்டி இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்பனைல் காம்பவுண்ட் வந்து கிடைச்சிரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஓசோனேற்றம் அல்லது ஓசனாலைசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இங்கே குறிப்பாக சொல்லணும்னா என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேட்டிவ் கிளிவேஜ் இங்கே நடந்திருக்கு. அதாவது ஆக்சிடேட்டிவ் கிளிவேஜ்னா என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து இந்த அல்கீன் வந்து க்ளீவ் ஆகி நமக்கு கார்பனைல் காம்பவுண்டா கிடைக்குது. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, ரிடக்டிவ் ஒர்க்அப். அதாவது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரிடக்டிவ் ஒர்க்அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு கார்பனைல் காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியின்படி இந்த காம்பவுண்ட் எக்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு அல்கீனாக தான் இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்டை பாருங்க. ஃபார்மால்டிஹைட் கிடைச்சிருக்கு மற்றும் 2 மெத்தில் புரோப்பனைல் கிடைச்சிருக்கு. அப்போ இரண்டுமே நமக்கு என்னது? கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். குறிப்பாக சொல்ல போனால் 2 ஆல்டிஹைட் வந்து கிடைச்சிருக்கு. இதன்படி இந்த காம்பவுண்ட் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பேக்வேர்டாக நம்ம யோசிக்கணும். பேக்வேர்டாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன கிடைக்குது இந்த வினையில்? ஃபார்மால்டிஹைட் கிடைக்குது மற்றும் 2 மெத்தில் புரோப்பனைல் கிடைக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி அல்கீன் கொடுத்தாங்க அப்படின்னா நடுவில் ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டு 2 பக்கம் ஆக்சிஜன் போட்டுக்குங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 கார்பனைல் காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? அதை பேக்வேர்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே 2 கார்பனைல் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதற்கு முன்னதாக என்னவா இருந்திருக்கும்? அல்கீனாக இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன், இந்த 2 ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய அல்கீன் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அது என்ன அல்கீன் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த அல்கீன் வந்து கிடைக்கும்.
இது எப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிருங்க, இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிருங்க. இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்கீன் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்க, இந்த அல்கீன்ல குறுக்க கோடு போட்டுட்டு இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன், இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதை வந்து இரண்டாக வெட்டி இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபார்மால்டிஹைட் கிடைச்சிரும், 2 மெத்தில் புரோப்பனால் கிடைச்சிரும். அப்போ இந்த காம்பவுண்ட் எக்ஸுங்கிறது இதுதான். சரியா? அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்டோட நேம், அதாவது பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் முதல்ல நம்ம இதுக்கு இந்த காம்பவுண்டுக்கு பேரை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ பேரை கண்டுபிடிப்போமா? அதற்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த காம்பவுண்டில் எதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, அல்கீன் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா நம்ம நம்பர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். குறிப்பாக வந்து எது லாங்கஸ்ட் செயினோ அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த கார்பனுக்கு நம்பர் 1, இந்த கார்பன் 2, இந்த கார்பன் 3, இந்த கார்பன் 4வது கார்பன். ஸோ 4 கார்பன் இந்த செயினில் இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? பியூட். சரியா? அடுத்து பாருங்க, 3வது பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அதற்கடுத்து பார்க்குறப்ப 1வது பொசிஷனில் அல்கீன் இருக்குது. அப்போ அதனோட பேர் என்னவாக இருக்கும்? 3 மெத்தில் பியூட். பியூட்னா 4 கார்பன் இருக்கு, 1வது கார்பனில் அல்கீன் இருக்கு, அப்போ 1 ஈன். அப்போ அதனோட பேர் என்னது? 3 மெத்தில் பியூட் 1 ஈன். இப்போ இந்த காம்பவுண்டோட நேமை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான். அதாவது 3 மெத்தில் பியூட் 1 ஈன். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கேள்வியில் 2 முக்கியமான கான்செப்ட் வந்து நமக்கு கவர் ஆகிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ஓசோனேற்றம், அதாவது ஓசனாலைசிஸ். இரண்டாவது காம்பவுண்டுக்கு பெயரிடுதல், அதாவது நாமன்கிளேச்சர். இந்த இரண்டும் கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.